இழப்புகளை காணாதிருப்பாய், நஷ்டங்களை காணாதிருப்பாய், கஷ்டங்களை காணாதிருப்பாய், வியாதிகளை காணாதிருப்பாய். உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ஏன் உங்கள் தேவைகள் மத்தியில, உங்கள் பிரச்சனையின் மத்தியில, உங்கள் குறைவுகள் மத்தியில, உங்கள் கஷ்டத்தின் மத்தியில, இல்லாமையின் மத்தியில நான் சொல்றேன், ஒருவர் உங்க கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். அவருக்கு பெயர் எல் ஷடாய். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவருக்கு பேர் யெகோவா ஈரே. எல்லாவற்றையும் நமக்காக முன்கூட்டியே ஆயத்தப்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆகவே இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், இழப்புகளை காணாதிருப்பாய், நஷ்டங்களை காணாதிருப்பாய், கஷ்டங்களை காணாதிருப்பாய், வியாதிகளை காணாதிருப்பாய், பலவீனங்களை காணாதிருப்பாய், கடன் பிரச்சனையை நீ காணாதிருப்பாய். இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் என்றென்றைக்கும் காண முடியாதபடிக்கு கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் ராஜா.